அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி நகரில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எழுச்சிமிகு கூட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அஸ்வின்குமார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் PV ரமணா அவர்களே, திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற தஞ்சை இளங்கோ அவர்களே, மகா சுசீந்திரன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் SRK மனோகர் அவர்களே, புதிய நீதி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜகுமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரிவினுடைய மாநில தலைவர் பாஸ்கர், சிறுபான்மை அணியினுடைய மாநில தலைவர் ஜான்சன் சிறுபான்மை அணியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பெரும்பான்மையான சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு வெகுவாக இன்றைக்கு கூட்டி அழைத்து வந்திருக்கின்ற ஜான்சன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மணிகண்டன், கருணாகரன், கராத்தே சங்கீதா, VCS கரிசீஸ் மற்றும் டாக்டர் கிரண் உள்ளிட்ட வருகின்றிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு இன்றைக்கு காலையில் திருத்தணியில் அம்மையார் குப்பம் நடந்த பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு விட்டு திருத்தணி முருகன், ஆவடி அம்மன் எல்லா கடவுள்களையும் வேண்டி இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை இறைவன் தந்தமைக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதி, இந்த திருவள்ளூர் மாவட்டம் முன்பொரு காலத்தில் பல்லவ மன்னர்களாலும் விஜயநகர பேரரசு மன்னர்களாலும் மிக அற்புதமான முறையில் அரசாட்சி செய்யப்பட்ட பகுதி இந்த பகுதி. ஆனால் நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டி போனோம். அங்கே இருக்கிற தாமரை ஏரியை பார்த்தோம். அங்கே உள்ள சிப்காட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அந்த பகுதியிலே வந்து விழுந்து அந்த பகுதி சிறு குழந்தைகளுக்கு கேன்சர், அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க முடியாமல் இன்றைக்கு நிறைய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. பள்ளிப்பட்டு அருகே 40 பேர் அந்த தண்ணீரை குடித்து அரசு மருத்துவமனையிலே அங்கே சேர்ந்ததை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு ஆவடி பகுதியும் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு சிறு வீடியோ காட்சி மூலம் நீங்கள் பார்க்கலாம். பிறகு நான் தொடர்ந்து பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர். தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்கள் வழங்குவதற்கு பதிலாக இந்த திமுக இன்னல்களையே ஏராளமாக வழங்கியிருக்கிறது. திமுக அரசின் நிர்வாக திறனின்மை வெட்ட வெளிச்சமானதை நாம் திருவள்ளூரில் பார்க்கலாம். சாலையில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் ஆவடி முகப்பேறு சாலையில் முழுக்க பள்ளமே சாலையாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை அடுத்த ஆவடி அருகே ஆங்காங்கே கிடக்கும் பள்ளங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம். திருவள்ளூர் மாவட்டம் மாபுஸ்கான்பேட்டையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தற்போது கூட பெய்த மழையில் பூந்தமல்லியில் நடந்த அவலம் இது. மழை தேங்குவதை தடுக்க ஆயிரக்கணக்கான கோடிகளை வருடம் ஒதுக்குகிறார்கள். அதெல்லாம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை. அந்த செலவு பண்ணிட்டேன்.
ஏட்டையா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா. இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. ஏங்க அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? அடிப்படை வசதிகள் மட்டுமில்லை, சட்டம் ஒழுங்கும் இங்கு சந்தி சிரிக்கத்தான் செய்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய அரசியல் பிரமுகரின் மரணத்தில் நேரடி தொடர்புடையவர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்து இந்த அரசின் இன்னொரு முகத்தை காட்டியது. ஒரு கொலை குற்றவாளியே அமைச்சருடன் நெருக்கமாக இருந்தால் சாமானிய மக்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? திருப்பனையில் உறவினர் பெண்ணை கஞ்சா போதையில் கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட மகேஷை போதை இளைஞர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது தொடர்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நில்லுங்க. இந்த திமுக ஆட்சியில திருவள்ளூரின் அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருவள்ளூர் மாவட்ட அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலை மறியலில். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரத்தில் அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் திடீரென 5 அடி நீள சாரை பாம்பு புகுந்தது. இது ஆத்தங்காரையும் ஸ்கூல் ஒன்னா இருக்கு. இதுக்கு என்ன பொறுப்பு? அரசாங்கம் தானே பொறுப்பா இருக்கணும். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டிவன் சேரன் சொங்குட்டுவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. தோனியோட நீ உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவி சாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டியடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? இதுதான் இப்ப உள்ள இந்த 4.5 ஆண்டு அரசு, திமுக அரசு. நல்லாட்சி தருவோன்னு சொன்ன அரசினுடைய நிலைமைகள்லாம் இந்த வீடியோல பார்த்தீங்கல்ல. இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு அவல நிலை. இந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ரமணா இருக்கிறார்கள், ஆவடி ரஹீம், எம்எல்ஏ அலெக்ஸ். ஆனால் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருக்கும்போது இந்த பகுதி நல்ல முறையில் இருந்தது, தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. ஆனால் தண்ணீர் வசதிக்காக 10,000 கோடி ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போட முடியவில்லை. இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒன்றியந்தோறும் தானிய கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. இன்னைக்கு காலையில் நடந்த அம்மையார் குப்பம் கூட்டத்திலே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை, கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையான அடையாளம் இல்லை, இது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார். என்ன பெருமை தெரியுமா? பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறோம். கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை, இன்னொன்னு லேட்டஸ்டா வந்திருக்கு. பெத்தமைட்டினா அலட்சிக்கு தெரியுமா? மெத்தபெட்டமைன் அலட்சிக்கும் தெரியாது, போட்டா தானே தெரியும். மெத்தபெட்டமைன், இப்படி எல்லாமே நாகரிகமான முறையில் தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அம்மையார் குப்பத்தில் பேசினாங்க. அம்மையார் குப்பத்தில் பேசும்போது இங்கிருந்து நாகராஜன் ஒருத்தர் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி என்கிட்ட அந்த கூட்டத்தில் பேசினார். ஆவடி பக்கத்தில் உள்ள 9 ஏரிகள் இருக்கிறது, இந்த 9 ஏரிகளிலும் கிட்டத்தட்ட தூர்வாரவில்லை, எல்லாமே பட்டா போட்டு திமுக காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு வேற சொன்னார். பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரி தான், பக்கத்தில் இருக்கிற காக்கலூர் ஏரியை கூட அவர்கள் சரியாக பராமரிப்பு இல்லை. குடிநீர் தண்ணி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மழை வெள்ளத்தால் 4,000 கோடி ரூபாய் செலவழித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அவ்வளவு மோசமான சூழ்நிலையை
ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் இல்லை. ஆனால் அங்கு பாம்பு கடிக்கும் மருந்துகள் இல்லை. ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டிற்கு பெற்று தந்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் திறந்திருக்கிறீர்களா? இல்லை. இல்லை. அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏதாவது இன்னைக்கு இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா? மருத்துவர்கள் காலி இடங்களை நிரப்புவோம், நிரந்தரமான பணிகளை செய்வோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே, எந்த நீங்க செய்தீர்கள்? இதுவரையிலும் ஒரு சிறும்பு துரும்பை கூட நீங்கள் எடுத்து போட்டது கிடையாது. எல்லா இடத்திலும் பாலியல் வன்கொடுமைகள். 10 வயது சிறுமி முதல் பெரிய பெண்கள் வரை, 10 வயது சிறிய முதல் 70 பெண்கள் வரை ரோட்ல நடமாட முடியவில்லை. எல்லாரும் கஞ்சா போட்டுக்கிட்டு, போதையை போட்டுக்கிட்டு, எல்லாரும் பாலியல் வன்கொடுமைகள். தன்னுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காரணமாக இன்னைக்கு எங்குமே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்களே, அந்த இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதா? இல்ல இரும்பு கரம் இப்பொழுது துருப்பிடித்து போனதா? அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு, இங்க இஸ்லாமிய தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் சிறுபான்மை என்று பிரித்து பேசுகிறார்கள். எங்களுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில செயலர் தலைவர் ஜான்சன் அவர்கள் இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன். உண்மையிலே நான் அவர்கள் அனைவர்களையும் கைகூப்பி வரவேற்கிறேன், வணங்குகிறேன். இங்க தாய்மார்கள் அதிகம் பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்தலிலே வாக்குறுதி என்ன தெரியுமா கொடுத்தார்கள்? வறுமை கோட்டின் கீழே உள்ள பெண்களுக்கு 1,00,000 பேர்களுக்கு நாங்கள் கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. 35 வயதுக்கு மேல் திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 35 வயதுக்கு மேல் இருந்த பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார். எங்கேயாவது ஒரு இடத்திலாவது நீங்க கொடுத்திருக்கிறீர்களா? இதுவரையிலும் கொடுக்கவில்லை. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 30 மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்? வாக்கு வங்கிக்காக. இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பிரித்து பேசுகிறார்கள். எதற்காக? வாக்கு வங்கிக்காக. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரித்தீஷ் என்கிற நண்பர், யாருடைய நண்பர் அவர்? மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் ரித்தீஷ். போதைப் பொருள் கடத்தலாக இன்னைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிறார். இவ்வளவு மோசமான ஆட்சி. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரும்னு சொன்னார். 30 மாசம் தரல. 30 மாசம் நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? எல்லாரும் 30 மாசம் சேர்த்து 30,000 ரூபாய் தாயா அப்படின்னு கேட்டிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். எங்க 1000 ரூபாய் தருவதே பெருசு. ஆனால் எல்லோருக்கும் இன்னைக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். வீடு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 50,000 வீடுகளை கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு கடன், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வீதம் 160 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த என்ன செய்தோம் என்று கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டார்கள். 14 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகத்திற்கு மட்டும் தந்திருக்கிறார்கள். 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து பெங்களூர் போவதற்கு 2,938 கோடி ரூபாய்க்கு சாலைகள். இங்க போறமே, இங்கிருந்து ரோடு போறமே, பெங்களூருக்குலாம் முந்தி போனா 12 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு பெங்களூருக்கு போறதுக்கு 4 மணி நேரத்தில் போயிடலாம் சென்னையில இருந்து. அது யாரு போட்ட ரோடு? பாரத நரேந்திர மோடி போட்ட ரோடு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி போட்டு ரோடு. 2,931 கோடி ரூபாய். திருப்பதி டு திருத்தணி சென்னை 571 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. யாருடைய பணம்? மத்திய அரசுடைய பணம்.
பாரத நரேந்திர மோடி அவருடைய படம். இந்த மாவட்டத்தில் மட்டும் 125 கோடி ரூபாய்க்கு ரயில் திட்டங்கள், ரயில்வே மேம்பாடுக்காக 125 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். இன்றைக்கு சென்னையிலிருந்து மட்டும் கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு மட்டும் 10 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில். இதில் முதலமைச்சருக்கு ஏதேனும் சிறிதேனும் பங்கு உண்டா? ஒரு கடுகை கூட துரும்பை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் மெட்ரோ ரயில் திட்டம் சொல்றார். ஆனால் ஒரு மெட்ரோ ரயில் போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். தவறான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு வஞ்சித்தது என்று சொல்கிறார். நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம் வரும். மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும். ஆக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்துவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், கூட்டணி என்னாச்சு? நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன். எங்களுடைய கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி ஒன்றும் சாதாரண கூட்டணி அல்ல. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி. பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. நிச்சயமாக நல்லாட்சி தருவதற்கு, நாடு போற்று நல்லாட்சி தருவதற்கு அடிப்படையான கூட்டணி இந்த கூட்டணி தான். புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இயங்குகின்ற மாபெரும் கட்சி. இந்த இரண்டு கட்சிகளுடைய தலைமையிலே தான் தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் செத்தது 65 பேர். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. எவ்வளவு தெரியுமா கொடுத்தார்? 10 லட்சம் ரூபாய். ஆனா ஒரு விவசாயி ரோட்ல அடிபட்டு, கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால், அல்லது பஸ்ல ஆக்சிடென்ட் இறந்து போனால் அவர் கொடுக்கப்படுகிறது 2 லட்சம் அல்லது 3 லட்சம். ஆனால் முதலமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கேட்டா அவங்க சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. ஆக கள்ளக்குறிச்சிக்கு போன முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு போகவே இல்லை. கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கரூரிலே கூட்டம் பேச போகிறார். ஆனால் அந்த கூட்டத்திலே அவர் 12 மணிக்கு வருகிறார் என்று சொல்லி 7 மணிக்கு வந்தார். ஆனால் கூட்டத்திலே நசுங்கி இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போகிறார். யாரை காப்பாற்றுவதற்கு? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக. நான் ஏன் என்று சொன்னால், அவர்கள் அந்த 41 சாவுக்கு காரணம் அந்த திமுகவினர். யாராலும் மறுக்க முடியாது. சிபிசிஐடி விசாரணை நாங்கள் போட்டோம் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போகிற ஒரு போக்கை நமது முதலமைச்சர் கடைபிடித்திருக்கிறார். ஆக வாக்காளர் சேர்ப்பதும் இதற்காக மத்திய அரசு அல்ல, தேர்தல் ஆணையம் அதற்கான உத்தரவை பிறப்பித்து வாக்காளர் சேர்ப்பு பட்டியலை இன்னைக்கு சரிபார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 75 லட்சம் பேர் இன்னைக்கு இறந்து போனவர்கள், இடம் மாறி போனவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. யாரும் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சரி, என்னுடைய திருநெல்வேலி சட்டமன்றத்திலே மட்டும் 25,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலமாக? 2002 அந்த வாக்காளர் பட்டியலே இல்லை. 20 ஆண்டுகளாக உயிரோடு இருந்து எல்லா வாக்குகளையும் திமுக போட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 15,000 பேர், கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 15,000 பேர் இறந்து போனவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். ஆக இனிமேல் கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் ஜெயிப்பது மிக மிக கஷ்டம், ஜெயிக்கவே முடியாது. கொளத்தூர் தொகுதி என்ன? கும்மிடிப்பூண்டியிலிருந்து குளச்சல் வரை தொகுதி வரையிலும், இங்கிருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது.
இன்றைக்கு அவருடைய கூட்டணியிலே இன்னைக்கு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறார். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களோடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன ஆகும் திமுகவுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். இன்னைக்கு திமுகவிற்கு சொன்ன மாதிரி பட்டை நாமம் தான் காட்டுறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் விரோத அரசு. நிறைய எல்லா தொகுதிகளிலும் எல்லா திமுக வீடுகளிலும் இன்னைக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பணத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆக ஓட்டுக்கு 1000-2000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த தடவை நீங்க ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் அதை வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு இதிலே கூடியிருக்கிற கூட்டம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு சொல்ல கடமைப்பட்டேன். பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், லாக்அப் மரணங்கள் நிறைய சாத்தாங்குளத்தில் நடந்த லாக்அப் மரணத்திற்கு வீதி வீதியாக சென்று திமுகவினர் போராடினார்கள். இவருடைய ஆட்சியிலே 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி சாரி தெரியாமல் நடந்துச்சு அப்படின்றார். எங்கும் கொலைகள், கொள்ளைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இது அத்தனைக்கும் முடிவு பெற்ற ஒரு நாள் வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன். 10ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 26 ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அற்புதமான ஆட்சி தந்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்புலத்தில் இருந்தது. அவர் கேட்ட தொகையெல்லாம் மத்திய அரசு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். என்ன காரணம்? புரட்சித்தில் எம்ஜிஆர் சொன்னது மாதிரி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற முறையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே தான் நிறைய திட்டங்கள் வந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே தான் நிறைய சாலைகள் போடப்பட்டது. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றினால் தான் முடியும் என்பதை உணர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் கூட்டணி வச்சு அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொன்னால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்க வேண்டும். மத்திய அரசும் உதவ வேண்டும், மாநில அரசும் அதை ஒழுங்கான முறையில் பராமரிக்க வேண்டும். ஆக அதற்கான கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வர இருக்கின்ற தேர்தலில் ஒவ்வொருவரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது ஆதரவுகளை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பான முறை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு பணியாற்றிய அனைத்து பிரிவினுடைய மாவட்ட தலைவர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபடுவோம், வெல்வோம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைப்போம், மக்களுக்கு நல்லாட்சி தருவோம் என்பது நேரத்தில் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்ற இஸ்லாமிய மாமிமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து 75 பேர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.